ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு கிரேஸ் மார்க் வருமா. ஸோ கிரேஸ் மார்க் வந்து வருமா வராதாங்கிறத விட எல்லா சப்ஜெக்ட்லேயும் கிரேஸ் மார்க்குன்னு சொல்கிறீங்க. ஏதோ ஒரு தப்பை கண்டுபிடிச்சி என்னென்னா உண்மையிலே கிரேஸ் மார்க் வர வேண்டிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா தமிழ் தான். தமிழில் அந்த 3 மார்க் வந்துடும் எழுத்துப்பிழையினால். இங்கிலீஷில் கிரேஸ் மார்க் இருக்கான்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது. ஃப்ராங்க்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கிரேஸ் மார்க் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்கள்ல, அது வந்து மேபி கொடுக்கலாம். பட் 8 மார்க்கில் ஒன்று இருக்குது இல்லையா, அது கொடுக்க மாட்டாங்க. 8 மார்க்கில் அந்த சப்ளிமெண்ட்ரியோட ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது ப்ரூஃப் வந்து உங்களுக்கு தேவை, அஃபீஷியலாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய பேர் வந்து கிரேஸ் மார்க் பற்றி பேச சொல்கிறாங்க. ஸோ என்ன சார் ஆச்சு, ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு. அப்டேட்லாம் நம்ம சொன்னாலாம் வராது. கவர்மெண்ட் கீ ஆன்சர் வந்து இனி ஒரு 2-3 நாளில் வந்துடும். வந்த உடனே அஃபீஷியலாக நமக்கு தெரிஞ்சிடும். அதிலே வந்து மார்க் வந்து அட்டன் பண்ணால் போடுவாங்களா மாட்டாங்களான்னு அங்கேயே ஐடென்டிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். அந்த விதத்தில் பார்க்கும்போது மேக்ஸில் இங்கே ப்ளஸ் போடணும்னு சொன்னீங்க. நான் சத்தியமாக சொல்கிறேங்க, என் அனுபவத்தில் சொல்கிறேன், மேபி கொடுக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா இது பார்க்கும்போது கரெக்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே ப்ளஸ்ஸு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு புக்கில். ஸோ அது வந்து நம்ம ப்ளஸ்ஸு போட்டிருக்கணும் அப்படிங்கிறாங்க. மாணவர்கள் தரப்புலையும் கேட்டிருந்தாங்க, ஆசிரியர் தரப்புலையும் கேட்டிருந்தாங்க. என்னென்னு தெரியல, நம்மளும் கேட்போம். பட் கொடுத்தா நல்லாயிருக்கும் 5 மார்க்கு. பட் இது ஒரு கிரேஸ் மார்க்கு அப்படின்னு சொல்கிறத விட சயின்ஸில் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதை நான் காட்டுறேன் பாருங்கள். சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு இங்கே லிட்டரில் டாட் வச்சுருக்காங்க. நம்ம எஸ்ஐ யூனிட் ஸ்டாண்டர்ட் படி ஒரு யூனிட்டுக்கு பின்னாடி டாட் எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டுருக்கு. இப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, லிட்டருக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே யூனிட்டுக்கு பின்னாடி டாட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்குது லிட்டர். ஸோ அது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்னன்னு தெரியல, அது மார்க் போடுவாங்களான்னு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் போடுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அப்படியே கிரேஸ் மார்க் போட்டாலும் இது தமிழ் மீடியத்துக்கு தான் கிடைக்கும். அண்ட் சோஷியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன புதுசாக கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 விஷயம் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து 1 மார்க்கு, ஒன்று வந்து 1 மார்க் வந்து 1871 இல்லை வந்து 72 77 அந்த மாதிரி டவுட் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா 1871 நினைக்கிறேன். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சென்சஸ் வந்து எப்போ வந்து யார் வந்து எந்த இயரில் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று 5 மார்க் கேட்டிருந்தாங்க. கோர் டிட்டர்மினேஷன் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசின்னு தான் இருக்கும் புக்கில். இங்கே பேசிக் டிட்டர்மினன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி சார் அது எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டால் அர்த்தம் ஒன்று தான். மேபி புக்கில் பிரிண்ட் ஆகிருக்கிறது வந்து மேபி பசங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகியிருந்தால் மார்க் கொடுப்பாங்க. இணைய கேட்டால் இது கரெக்டு தான், சரிங்களா. இதுக்கும் மார்க் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அந்த 1 மார்க்குக்கு அந்த இயர் வந்து 2 ஆன்சருக்கு மார்க் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எதாக இருந்தாலும் அஃபிஷியல் கீ ஆன்சர் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ தமிழ்லையும் கேட்டாங்க, இங்கிலீஷையும் கேட்டோம், அண்ட் சயின்ஸ் சோசியல் மேக்ஸ் வரைக்கும் கேட்டுட்டோம். என்ன அதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 12th ஸ்டாண்டர்டுக்கு எதுக்குமே கிடைக்கல. மேக்ஸுக்கு ஒரு 2 மார்க் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் போட்டுட்டு வேறு எதுக்குமே அவங்க போடலை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதான் நியாயமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் கம்பல்சரி போட்டாங்க, தட்ஸ் இட். ஸோ எதுக்குமே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ கிரேஸ் மார்க் குறித்து, பேப்பர் வேல்யூஷன் குறித்து, அண்ட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளும் நீங்கள் 11th போகிறதுக்கும் சரி, என்ன குரூப் எடுக்கணும் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி தான் எல்லாமே இருக்குது. தேங்க்யூ.